சேனல் பீப்புள், நம்மளோட இளையராஜாவோட மகளான பவதாரணி இறந்துட்ட நிலையில் அவங்களோட சொத்து அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் அவங்க வீட்டில் அவங்க கைப்பட எழுதியிருந்த ஒரு உயில்கள் இப்போ வந்து கையில் சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத ரொம்பவே தெளிவடியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவதாரணி இறப்புக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு சொத்துக்காக ஒரு உயில் எழுதி வச்சுருக்காங்களாம். அவங்க சொத்துக்கள் ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்றத ஒரு டீட்டெயில் வீடியோவாக போட்டிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொத்தில் 1% எடுத்து அவங்க தம்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்களாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்க வளர்த்த ஒரு பையனாக வந்து வளர்த்துருக்காங்க. அம்மா வந்து அவங்களா வந்து இருந்து அவங்க பையனாக வளர்த்துருக்காங்க. இவனுக்கு ஆரம்பத்தில் வந்து இசையில் நாட்டமே இல்லாமல் இருந்த நிலையில் நம்மளை பவதாரணி தான் எல்லாமே சொல்லிக் கொடுத்து இவனை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு இவனே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அன்பு தம்பிக்காக ஒரு பர்சன்ட் கொடுப்பாங்களே, ஒரு பங்கு எடுத்து அவங்க இவனுக்காக வந்து எழுதி வச்சுருக்காங்களாம். அதுக்கப்புறம் மீதமுள்ள இன்னொரு 1% சொத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நிறைய வந்து குழந்தைகள்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, படிக்கவே முடியாத ஒரு சில குழந்தைகள், படிப்பு நல்லா ஆர்வம் இருந்து படிக்க முடியாமல் இருக்க ஒரு சில குழந்தைகளுக்காக படிப்பு செலவுக்காகவும் அவங்களோட ஹெல்த்துக்காகவும் வந்து செலவிடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசைக்கல்லூரி அமைக்கணும் அப்படின்றது ஒரு % ஆஃப் மணி எடுத்து அவங்க சொத்துலேருந்து கொடுத்துருக்காங்களாம். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து படிக்கவே இல்லாத நிலையில் அவங்களால வந்து பாட்டு பாட எப்படி முடியும்? ஸோ பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்காகவும் வந்து சம்திங் வந்து ஒரு விஷயம் அமௌண்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இது பண்ணியிருக்காங்க. நிறைய ஏழைகளுக்கு வந்து உதவணும் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. மீதமுள்ள அனைத்து பணங்களுமே அவங்க ஃபேமிலிக்காக ஒதுக்கியிருக்காங்களாம். பட் ஆனால் வந்து ஃபேமிலிக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை விட இந்த மாதிரியான சமூக ரீதியான கருத்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணங்கள் தான் ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரியும் பேச்சுகள் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இன்னும் அஃபிஷியலாக வரலான்னா கூட சில சோஷியல் மீடியாவில் ஒரு சில பரவலப்பான வந்து தலைப்புகளை வந்து பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.